வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியது தான் பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மாய புத்தகம். ஜாக்வார் ஸ்டுடியோஸ் வினோத் ஜெயினுடைய தயாரிப்பில் ராம ஜெயபிரகாஷோடைய டைரக்ஷன்ல அபர்நிதி, அசோக் மற்றும் ஸ்ரீகாந்துடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் மாய புத்தகம். மாய புத்தகம் படத்தினுடைய டைரக்டர் ராம ஜெயபிரகாஷ் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் பிரியன் அண்ட் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் பாஸ்கர் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாங்க ரவி ஆனந்த் அண்ட் மற்றும் இல்லாம இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ஸ்ரீகாந்த், அபர்நதி, அசோக், இளவரசு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, யதார்த்தமான ஒரு புக்கு வந்து அவருக்கு கையில் கிடைக்குது. அண்ட் அது வந்து கனவுலையும் அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்திருக்கு. ஸோ அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கதையை வந்து அப்படியே படமாக எடுக்க ட்ரை பண்ணுறாரு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு பங்களாவுக்கு போகிறாரு. அங்கே அவருக்கு ரொம்ப அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது. அண்ட் அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்றதா படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தினுடைய கதையின் நாயகன் அசோக் அவர்கள் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, படம் பண்ணணும், டைரக்ட் பண்ணணுன்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். அதுக்கான கதைகள் நிறைய வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனவுல ஒரு புக்ல இருந்து ஒரு பாம்பு வர மாதிரியும் அண்ட் அந்த பாம்பு அவர் வந்து தூங்க விடாமல் இது பண்ணிட்டு இருக்கிற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. இதை வந்து ஒரு சாமியார் கிட்ட போய் சொல்கிறாரு. அப்புறமா அந்த சாமியார் வந்து இதுதானே உன்னுடைய கனவுல வந்த புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமான்னு, அப்புறமா இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கதையை நீ வந்து திரைப்படமாக பண்ணு அண்ட் இதுக்கான ப்ரொடியூசர் கண்டிப்பாக உனக்கு வந்து கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கந்தாரா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. அதுக்கு முன்னாடியே வந்து இந்த சாமியாருடைய சீடனாக இருக்கக்கூடிய இளவரசு அவர்கள் தான் வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கான வேலைகளுக்காக அவர் வந்து அந்த மலையை நோக்கி போகிறாரு. அந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பங்களா டைப்பில் ஒரு வீடு இருக்குது. ஸோ அதில் வந்து ஷூட்டிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அதே கதையை அவர் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமாலேருந்து அவருக்கு நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. நிறைய அவரை வந்து தாண்டி போகுது. என்னென்னமோ அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த படத்தை எடுத்து கம்ப்ளீட் பண்ணாரா இல்லையா, எதனால் அப்படி நடக்குது அப்படின்றது தான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பேய் படங்களுக்கு ஒட்டிய அந்த எல்லா விஷயத்தையும் காட்டி பெரட்டி பயம்படுத்தி இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப். அண்ட் செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி முன்ஜென்மத்தில் அவங்களுக்கு என்ன நடந்தது, அந்த முன்ஜென்மத்து கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் அந்த பீரியோடிக் மூவி மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான் இப்போ நடக்குதான்ற மாதிரியும் முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு தேவையான கரெக்டான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை அசோக் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. அசோக் வந்து ரொம்பவே அழகாக நிறைய வித்தியாசமான கேரக்டர் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர். பட் அவருக்கு அந்த கேத்த மாதிரியான நிறைய கேரக்டர் உள்ள அந்த நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியான கதைகள் வந்து சரியா அமையலன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தில் அவருடைய ரோலை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அபர்நிதி வந்து பார்க்கறதுக்கு எப்பவுமே ரொம்ப அழகாக இருப்பாங்க. அது இந்த படத்தில் அப்படியே ராஜகுமாரி மாதிரியே அழகாக இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ரவிராஜா அவங்களுடைய மியூசிக் படத்தில் வரக்கூடிய பாடல்களாக இருக்கட்டும், பின்னணி இசையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அண்ட் நிறைய கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில இடத்துல வந்துட்டு கொஞ்சம் லோ பட்ஜெட் படம் அப்படின்றத ஃபீல் பண்ண வைக்கிற விதத்தில் தான் அவங்களுடைய கிராஃபிக்ஸ் இருக்குது. ஒரு பயன்படுத்துகிற மாதிரி இல்லாமல் ரியலிஸ்டிக்காக இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக தெரியறதுனால இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு கிராஃபிக்ஸ்க்கான செலவெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் ஒரு க்ளீன் அண்ட் நீட்டான ஒரு படமாக அமைஞ்சிருக்குது. இந்த வாரத்தில் வந்த படங்களில் நடுங்கவும் செய்யணும், அதே சமயத்தில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும், அதே சமயத்தில் கொஞ்சம் சஸ்பென்ஸோடு கலந்த படமாக பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு ஆப்டான படமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு அழகாக பிரிச்சும் காட்டியிருக்கிறாங்க. டைரக்டர் ரொம்ப அழகான இந்த கதையை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அதை வந்து கரெக்டான விதத்துலையும் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஓரளவு நல்லாவே அதை வந்துட்டு பர்ஃபெக்டாக மேட்சும் பண்ணியிருக்காரு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த திரைப்படத்தை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.